ஸோ யூனிட் 3 உங்களுக்கு passive, la form passive, les song the punctuation. Okay. So இது easy தான். Wait a second. ஆக்சுவலி இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? அதே தான் இங்க Yes. நம்ம பாசிவ் வாய்ஸ் படிக்க போறோம். அப்ப ஆக்டிவ் வாய்ஸ் நமக்கு படிச்சதே இல்லையே மேம், எப்படி மேம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் நான் சொல்லி தரேன். லைக் இது ஆக்டிவ் வாய்ஸ் பெருசா கேட்க மாட்டாங்க, அது ஈஸி தான். நம்ம நார்மலா எழுதக்கூடிய சென்டென்ஸ் தான் ஆக்டிவ் வாய்ஸ். அதை நம்ம மாத்தி சொல்றது பாசிவ் வாய்ஸ். அது எப்படி மாத்துறதுங்கிறதா பார்க்க போறோம். ஃபார்மேஷன்ஸ் பார்க்க போறோம். என்ன மாதிரி, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்குன்னா அதோட பாசிவ் எப்படி மாறப்போகுது, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குன்னா அதோட பாசிவ் எப்படி மாறப்போகுது, ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்குன்னா அதோட பாசிவ் வாய்ஸ் எப்படி மாறப்போகுதுங்கிறது தான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ எஸ், la form passive. La form passive, the passive voice. So the passive voice is used to when the focus is on the action or the person or thing that receives the actions rather than who is doing it. Okay, இப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, passive voice எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, அந்த பர்சன் பண்றாங்களோ ஒரு ஆக்ஷன். இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன், நான் லெசன் எடுக்கிறேன், நான் சமைக்கிறேன், நான் வீடு கூட்டுறேன் அப்படின்னா, நான் என்ன ஆக்ஷன் பண்றேனோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி லைக் சொல்லாம, யார் அந்த ஆக்ஷன பண்றாங்கிறத ஃபோக்கஸ் பண்ண தவறிருது. என்ன ஆக்ஷன் பண்றேங்கிறதா பெருசா தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெசன் எடுக்கிறேன் அப்படின்னா, இங்க நான் ஃபோக்கஸ் ஆக மாட்றேன். லைக் அந்த லெசன் தான் ஃபோக்கஸ் ஆகும் பாசிவ் வாய்ஸ்ல. அதுதான் மெயின் திங். ஓகே. ஸோ ராதர் தேன் ஹூ இஸ் டூயிங் இட், யார் பண்றாங்களோ அவங்கள விட்டுட்டு அந்த ஆக்ஷன், ஒரு ஆக்ஷனை பத்தி நம்ம ரிசர்வ் பண்றோம்ல, அந்த ஆக்ஷன் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இங்க சொல்ல போறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்க 2-3 சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா கிளியர் ஆகும். இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ஃப்ரெஞ்ச், இதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம்? சிம்பிள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும். எத்ரு கான்ஜுகேட்டட், ப்ரெசன்ட் டென்ஸோட எத்ரு வெர்பு. இங்க ஜியா இருந்ததுன்னா ஸ்வி, தியூனா ஏ, இல் எல் ஏ, நூசம் வூசத், அந்த மாதிரி இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற ப்ரெசன்ட் டென்ஸோட எத்ரு கான்ஜுகேஷன் இருக்கணும். ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசென்ட்டா இருந்துச்சுன்னா பாஸ்டா கன்வெர்ட் ஆகும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பார் ஏஜம், ஏஜம் சாரி ஆஜான்னு சொல்லுவாங்க, இல்லை ஏஜான்னு சொல்லுவாங்க. ஏஜானா ஏஜென்ட், யார் அந்த ஆக்ஷனை பண்றாங்களோ அவங்கள. பிளஸ் பாருங்கிறது பை திஸ் பர்சன் அப்படின்னு சொல்றது தான். இப்போ சிம்பிள் பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ் வந்து என்னென்ன, ஆக்டிவ்ல என்ன இருக்குன்னா, இல்லை ப்ரொஃபஸர் கொரிஜே லே துவார், அதாவது the teacher corrects the homework. இது present tenseல இருக்கு. The teacher, that is le professor, corrige means correct, லே துவார் the homework கரெக்ட் பண்றாங்க. இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த லே துவாருங்கிறது இருக்குல்ல, இதுதானே அவர் பண்ணக்கூடிய செயல். அவர் என்ன பண்ணாரு, கரெக்ட் பண்ணாரு என்னத்த, ஹோம்ஒர்க். அப்போ இந்த லேது வர தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட்ல வச்சிடும். ஸோ இங்க ஆப்ஜெக்டா ஆக்ட் பண்றது சப்ஜெக்டா பாசிவ்ல மாறுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்டா இது, வேர்ப் இது, ஆப்ஜெக்ட் எதுன்னு வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ சப்ஜெக்ட் இஸ் ப்ரொஃபஸர், கொரிஷே மீன்ஸ் வேர்ப், லே துவார் இஸ் அ ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பாசிவ்க்கு மாற்றும் போது சப்ஜெக்டா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ லே துவாருங்கிறது சப்ஜெக்டா இங்க வந்துடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ஸோ. எப்படி ஸோ, எத்ரோட கான்ஜுகேஷன், ப்ரெசன்ட் டென்ஸோட கான்ஜுகேஷன் ஸோ. ஏன்னா ஆக்சுவலா இந்த ப்ரொஃபஸர் இவரை வச்சு பார்க்கக்கூடாது. ஒரே ஒரு ப்ரொஃபஸர் தானே ஹோம்ஒர்க்ஸை டீச் பண்ணாருங்கிறத பார்க்கக்கூடாது. இங்கே ஆக்சுவலாக பாசிவ்ல என்ன சப்ஜெக்ட் வந்துருச்சு நமக்கு, தூவாருங்கிறதா சப்ஜெக்டா இருக்கு. அப்போ இது என்னவில் இருக்கு, சிங்குலர்ல இருக்கா ப்ளூரல்ல இருக்கா, ப்ளூரல்ல இருக்கு. தட் இஸ் ஹோம்ஒர்க்ஸ். அப்போ ஹோம்ஒர்க்ஸை கரெக்ட் பண்ணுறனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கோம், ப்ளூரல் ஃபார்ம் எஸ்ஓஎன்டி. த ஹோம்ஒர்க்ஸ் வாஸ், ஆக்சுவலாக இங்கே இது வரணும், த ஹோம்ஒர்க்ஸ் வாஸ் கரெக்டட், கோரிஜே இஎஸ். ஏன் நான் இஎஸ் போட்டிருக்கேன்னா, இங்க சிஓஆர்ஆர் ஐஜிஇ தூவாரு ப்ளூரல் இருக்கு. ஸோ சிம்பிள், நான் என்ன ஆட் பண்றேன், எஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொரிஜே பார் ல ப்ரொஃபஸர். பாருங்கிறத என்ன ஆட் பண்ண சொல்றாங்க, பை யாரால, பை த ப்ரொஃபஸர். அப்போ இங்க சப்ஜெக்ட்ல இருக்கிறது பாசிவ்ல ஆப்ஜெக்டுக்கா மாறிடுது, ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது சப்ஜெக்டா வந்துடும். ஓகே, இதுதான். இந்த ரூல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இதுதான். ஸோ ஆக்டிவ் வந்து நார்மல் சென்டென்ஸா இருக்கும். ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது சப்ஜெக்ட்ல வரப்போது, சப்ஜெக்ட்ல இருக்கிறது ஆப்ஜெக்ட்ல வரப்போது, இடையில பார் வரப்போது, ப்ரெசென்ட்ல இருந்துச்சுன்னா பாஸ்டா கன்வெர்ட் பண்றோம். ஓகே, இந்த இடத்துல நிறைய பேர் குழம்புவாங்க. என்னன்னா, இந்த சோ எத்திர கான்ஜுகேஷன் பண்ண சொன்னோம்ல, சோ அப்படியே வந்துருச்சுன்னு ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆட் பண்ண சொன்னாங்க. கரெக்ட். ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆட் பண்றதுக்கு முன்னாடி
பாசே கம்போஸ்ல என்ன பண்ணுவோம் நம்ம? எத்திர அவார் எத்ர ஒரு அவார் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல எத்தனை நம்ம எல்லாத்துக்குமே எத்தனை தான் யூஸ் பண்ண போறோம். அதுதான் ரூல் ஆக்சுவலி. அதனால என்ன எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, கொரிஜேங்கிறது டாக்டர் மிஸ்ஸஸ் சுதந்திரம்குள்ள கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி அவ்வாறு தானே மேம் யூஸ் பண்ணணும். அப்ப இங்க அவ்வாறு யூஸ் பண்ணியிருக்கணும்ல. அதே மாரி இங்க வந்துட்டு எஸ் எல்லாம் எதுக்கு ஆட் பண்றோம்? நம்ம அந்த எத்திரு கான்ஜுகேஷன் 16 வெர்புக்கு மட்டும் தானே நம்ம ஃபீமேலா, மாஸ்குலினா, சிங்குலரா, ப்ளூரலான்னு பார்க்கணும். அது இங்க அப்ளிகபிளே ஆகாது ஆக்டிவ் பாசிவ்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்டிவ் பாசிவோட ரூலே என்னன்னா, சப்ஜெக்ட் எத்திர பாஸ்ட் பார்ட்டிசிபல் மட்டும்தான். பாஸ்ட் பார்ட்டிசிபல் மட்டும் தான் இங்க சொல்லியிருக்கான். அதுக்கு முன்னாடி எத்ரு ஆர் ஒவ்வார் கான்ஜுகேஷன் அவன் சொல்லவே கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே we are going to use எத்ரு only and also it depends on the sentence. அது சிங்குலர் இருக்கா ப்ளூரலா இருக்காங்கிறத பார்த்து தான் அதோட ஸ்பெல்லிங் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இ போடுறது எஸ் போடுறதெல்லாம் வரும். ஓகே. ஸோ ஆக்டிவ் பாசிவ்ல பாஸ்டே கம்போசேவை நம்ம அப்ளிகபிள் பண்ணக்கூடாது. ஒன்லி a past participle. இங்க என்ன இருக்கு இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ஆட் பண்ண போறோம் தவிர நாட் எத்ரு ஆர் ஒவ்வார். ஓகே. ஓகே. யா. ஸோ ஹவு டு ஃபார்ம் இட் எப்படி ஃபார்ம் பண்ணுறது? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டேக் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டிவ் சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய சென்டென்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட் எடுத்து அது சப்ஜெக்டாக மாற்றிடுங்க பாசிவ்க்கு. இட் பிகம்ஸ் சப்ஜெக்ட் இன் த பாசிவ். கான்ஜுகேட் எத்திர இந்த சேம் டென்ஸ் அஸ் த ஆக்டிவ் வெர்ப். ஆக்டிவ் வெர்ப்ல என்ன இருக்கோ அதே எத்திர சென்டென்ஸை கான்ஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆட் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் வெர்ப். மெயின் வெர்ப் அங்கே என்ன இருக்கோ அந்த வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிளை ஆட் பண்ணிடுங்க. ஆப்ஷனலி ஆட் பார் பிளஸ் த தோயர் ஆஃப் த ஆக்ஷன். பாருங்கிறது யாரு பை வந்தது. தோயர் ஆஃப் த ஆக்ஷனை யார் மெயினா அந்த இடத்துல பண்ணாங்க அதுதான் தோயர்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த ஆக்ஷனை பண்ணவங்க. ஸோ எக்ஸசைஸ் இன் டிஃப்ரெண்ட் டென்சஸ். மோஸ்ட்லி டிசிஎஃப் டிஎஃப்லாம் ஆக்டிவ் வாய்ஸை வரது ரொம்ப ரேர். பட் இருந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரும். பாஸ்ட் டென்ஸை கொடுத்து உங்களுக்கு பண்ண சொல்றது, ஃபியூச்சர் டென்ஸ் கொடுத்து பண்ண சொல்றது இட்ஸ் வெரி ரேர். ஏன்னா அது வந்து உங்களுக்கு C1 அந்த லெவல்ல தான் வரும். B2லயுமே வருமா என்னன்னு எனக்கு தெரியல. பாஸ்ட் ஃபியூச்சர்லாம் வந்துட்டு அது தனி. இப்போ நம்ம எப்படி ஆக்டிவ் வாய்ஸுக்கு வந்து தனியா படிக்கிறோமோ அவங்களுக்கு தனித்தனியா இருக்கும். யூசிங் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன ரூல், யூசிங் பாஸ்ட் டென்ஸ் என்ன ரூல், யூசிங் ஃபியூச்சர் டென்ஸ் என்ன ரூல், ஆம்பர்ஃபே என்ன ரூல், இம்பரேட்டிவ் என்ன ரூல் ஒவ்வொன்றுக்கும் வரும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல வரும். ஸோ பேசிக்கா டிசிஎஃப் டிஎஃப்ல ப்ரெசன்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. கிராமர் வந்து ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஓகே. ஸோ இதை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஆனா நான் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ எஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸ் பாருங்க. லேஸ் ஆஃபோம் மோஜோ லாப்போம். லேஸ் ஆஃபோம் மோஜா லாப்போம். த இது மீனிங் என்ன? த சில்ட்ரன்ஸ் eats apple. the children eats the apple. இது ஒரு சென்டென்ஸ். பாசிவ்க்கு எப்படி மாத்துறோம்? லாப்போம்ங்கிறது இங்க என்னது? Object. Object. So object becomes subject in the passive sentence. Yes. Okay. So பொம்முங்கிறது it is in a singular or it is a plural? Singular. சிங்குலரா இருக்கு. அப்போ அடுத்து என்ன ஆப்ஜெக்ட் வந்தோடனே என்ன ஐ மீன் லைக் சப்ஜெக்டா வந்தோடனே அடுத்து என்ன பண்ணணும்? ஃபார்மேஷன்ல we have to add எத்ரு கான்ஜுகேஷன். ஸோ சிங்குலரா இருக்கனால நம்ம எத்ரு கான்ஜுகேஷன் என்ன பண்ணியிருக்கோம் இங்க? EST. That is the apple is EST. Okay. அந்த மோஜம் இருக்கு. ஸோ இங்க ஆப்பிள் வந்துட்டு ஒரே ஒரு ஆப்பிள் தான். ஓகேவா? ஸோ அதுதான் சப்ஜெக்ட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பண்ணணும். நாட் ஃபார் த ஆஃப் ஆன் அது சப்ஜெக்டை இங்க இடத்துல பார்க்கக்கூடாது. அதாவது ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நம்ம இங்க இடத்துல பார்க்கக்கூடாது. நமக்கு இங்க என்னதான் சப்ஜெக்ட்? பொம் தான் சப்ஜெக்ட். அப்போ பொம் என்னதான் இருக்கு? சிங்குலர்ல தான் இருக்கு. பொம் ஆல்சோ ends with E, so it is considered as a female. So we have add extra E. Manger verb, regular verb, ER கட் பண்ணி T க்கு மேல ஆக்சென்ட் போடுவோம். இது பொம் வந்து ஆப்பிள் அது ஒரு ஃபீமேலா இருக்கனால நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்ட்ரா ஒரு ஏ ஆட் பண்றோம். அப்போ the apple is eaten. பாருங்கிறத ஆட் பண்றோம். யாரு? ஏஜென்ட் யாரு இந்த இடத்துல? தோயர் யாரு? ஆஃபோன். சில்ட்ரன்ஸால ஈட் பண்ணப்பட்டது. அப்போ சிம்பிள் லப்போம் ஏ மோஜே பார் லேஸ் ஆஃபோன். ஓகே. யா. பாஸ் இதே ஆக்டிவ்லயே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. பாசே கம்போஸ்ல இருக்கு. வாட் we have to do? Simple. Il a écrit une lettre. He has written a letter. அவன் ஒரு லெட்டர் வந்து எழுதிருக்கான். He has wrote a letterன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல லெட்டருங்கிறதா என்ன ஆகுது? ஆப்ஜெக்ட். ஸோ இது எங்க போகும்? பாசிவ்க்கு போகும்போது சப்ஜெக்ட் போயிடும். யுன் லெட்ரு எத்திர கான்ஜுகேஷன். ஒரே நிமிஷம்.
ஓகே. ஸோ அப்போ யுன் லெத்ரு ஆ எத்தே இங்க என்ன வந்திருக்கு ஆக்சுவலி பாசே கம்போசே தட் இஸ் அப்படியே வந்திருக்கு. எத்ருக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் இந்த ஆவை அப்படியே எடுத்துட்டு எத்தே எத்ரு வேர்பு எத்தேவா கன்சிடர் பண்றோம். ஏன்னா இங்க என்ன யூஸ் பண்ண போறோம் த லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம் அவனால எழுதப்பட்டது. பார் லூயி இங்க இல்லைங்கிறது லூயியா மாறிடுது. எக்ரித்து அப்படியே வந்திருக்கு. லைக் இந்த எக்ஸ்ட்ரா இ மட்டும் போட்டுக்கிறோம். பிகாஸ் இ லெட்டர் வந்து ஃபீமேலா இருக்கு. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா இ போட்டுக்கிறோம். எத்தேங்கிறது எத்ரு வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இங்க பாஸ்ட் டென்ஸா இருக்கனால நம்ம எத்தே யூஸ் பண்ணிருக்கோம். சிம்பிள். ஓகே. ஓகே மேம். புரியுதா இல்ல குழப்பமா இருக்கா? இப்போ எது வந்தாலுமே எத்தே தான் யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்ட்டுக்கு எத்தே யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ்க்கு அதுதான். ஃபியூச்சருக்கும் அதே தான். சேம் ரூல். எல் ஃபெரா ல கெட்டோ மீன்ஸ் கேக். அப்போ ஷீ வில் மேக் த கேக். ஓகே ஷீ வில் மேக் த கேக். அவ கேக் வந்து பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க க்ளு கெட்டோங்கிறதா என்னது ஆப்ஜெக்ட். ஸோ இங்க சப்ஜெக்டா மாறிடுது. ல கெட்டோ வில் பி செரா பே பார் எல் த கேக் வில் பி மேட் பை ஹர். அந்த கேக் யாரால பண்ணப்படும் அவளால பண்ணப்படும். சிம்பிள். ஓகே. ஸோ இந்த ரெண்டுமே லைட்டா குழப்புற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன். லெட்டர் இங்க பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கனால எத்ரு கான்ஜுகேஷன் என்னது நமக்கு ஆக்சுவலா பாஸ்ட் டென்ஸ்ல எத்தே. அப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல எஸ்இஆர் தானே ஸ்டெம் வெர்பு எத்ரு கொடுத்து. ஸோ அப்போ இந்த கெத்தோங்கிறது ஒரு இதா இருக்கனால நம்ம லாஸ்ட்ல ஏ போட்டுக்கிறோம். அதாவது ஃபியூச்சரோட எண்டிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏஐஏஎஸ் ஏஐடி அந்த மாதிரி இருக்கும் சம்திங். அந்த தான் நம்ம ஆட் பண்றோம். ஸோ இந்த கெத்தோ தாண்டி நம்ம என்ன ஆட் பண்றோம் அதுதான் மெயின் திங். பே அப்படியே வருது. லைக் பாஸ்ட் டென்ஸோடது ஃபியூச்சர் டென்ஸோடது. பார் எல்லுங்கிறது அவளால பண்ணப்படுது. பாருங்கிறது பை யாரால எல். சிம்பிள். ஓகே. ஸோ வென் டு யூஸ் இட் எப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். when the actions matters more than the ஒரே நிமிஷம் வந்து ஏர்ஃபோன் ரிமூவ் பண்ணிக்கிறேன். Now it's clear, la? Yes, ma'am. Yeah, okay. So when the actions matters more than the doer அதாவது யார் அந்த ஆக்ஷனை பண்றாங்கங்கிறத ஒரு விட ஜாஸ்தியா நம்ம சொல்லணும்னா we can use it. when the doer is unknown or unimportant யாருன்னே தெரியல ஒருத்தவங்க அந்த ஆக்ஷனை பண்றாங்க ஆனா அது யாருன்னு ஸ்பெசிஃபிக்கா நம்மளால தெரியல. இப்போ ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க இந்த சின்ன பசங்கலாம் பென்சில் திருடி வச்சுப்பாங்க. நல்லா இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. இது யாருன்னே தெரியாது. எந்த பசங்களே தெரியாது. வி கான்ட் ஃபைண்ட் அவுட் இல்லையா டீச்சர்ஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி அன்னவுன் அன்இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ்லாம் வரும்போது வி கேன் யூஸ் திஸ் ஒன். எக்ஸாம்பிள் கேக்கு ஓலே மூவேலோ சமன் ஸ்டோல் மை பைக். யாரோ என் பைக்கு திருடிட்டாங்க. யாரோ என்னோட சைக்கிளை திருடிட்டாங்க. சம்வன் வி கான்ட் நோ தட் பர்சன். இது ஆக்டிவ்ல இருக்கு. பாசிவ்க்கு மாற்றும் போது சிம்பிள் Movelo a ette vole. Vole means stolen ஆயிடுச்சு. So my bike was stolen. என்னோட பைக்கை ஸ்டோல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல லோயர் நம்மளால யாருன்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த டைம்ல நம்ம மோஸ்ட்லி அதை எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ கீழே சிம்பிள் பாசிவ் வாய்ஸ் நான் உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ரெசென்ட்ல தான் கொடுத்துருப்பேன். இஃப் வேர் பாஸ்டன்ஸ் இருக்காம இருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாசிவ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க என்கிட்ட கேளுங்க. ஓகே. ஓகே. So mainly focus on present tense. Present tense ஓட பாசிவ்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. If you want more exercise you can take it. எடுத்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் அந்த இது கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல டிசிஎஃப் பத்தி சொல்லணும்னு சொல்லி. ஸோ அது நமக்கு டைம் இருந்ததுன்னா நம்ம சொல்லிடலாம். அந்த Thursday Fridayல ஃபுல்லா முடிச்சு விட்டுறோம் அதை பத்தி. ஓகே. ஸோ இது லேசாஞ்ச் த பங்க்சுவேஷன். பங்க்சுவேஷன் இஸ் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். நம்ம டாட் கமா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொஸ்டின் மார்க் இதெல்லாம் சொல்றோம்ல மார்க்ஸ் கொடுக்குறது அது பங்க்சுவேஷன் மார்க் பத்தி வரும். ஸோ லேசாஞ்ச் த பங்க்சுவேஷன் அந்த மார்க்குக்கு பேர் என்ன. இப்போ நம்ம வந்து எக்ஸ்க்ளமேட்டரி ஃபுல் ஸ்டாப்பு கமா செமிகோலன் கோலன் அப்படின்லாம் சொல்றோம்ல அது ஃப்ரெஞ்ச்ல எப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு கிராமர் பாட்டா அவங்க வச்சிருக்காங்க. ஸோ சிம்பிள் அது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் பேசிக். ஓகே. So punctuation marks are symbols used in writing to organize sentences, clarify meaning and indicated pauses, intonations or structure. So எதுக்கெல்லாம் வந்து இந்த punctuation marks உதவ போகுது.
அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ரைட்டிங்லயா இருக்கட்டும், ஒரு ஸ்பீக்கிங்லயா இருக்கட்டும், சென்டென்சஸ் ப்ரொனவுன்ஸ் பண்றது, மீனிங் கிளாரிஃபையா சொல்றது, அந்த எந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப்பா பண்ணணும், எக்ஸ்கிளமேட்டரி மார்க், சர்ப்ரைஸ் ஆகுறது, அந்த மாதிரி எல்லாம் லைக் இன்டர்நேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் அதை வச்சிருக்கு. ஸோ மெயின் பஞ்சுவேஷன்ஸ் மார்க்ஸ் இன் ஃப்ரெஞ்ச் பொதுவாக என்ன மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், யா யூ கேன் ஜஸ்ட் ட்ரை டு ரீட். நான் கைட் பண்றேன். Le pouvoir. The le pouvoir. Le pouvoir. Dot. That is. Dot ends a sentence. Full stop or period. நம்ம இத full stop னு சொல்லுவோம் இல்ல period அப்படினு சொல்லுவாங்க ஒரு சிலர். Second one. La virgule. Virgule. La virgule. Virgule. Comma separates part of sentence. Comma. நம்ம இங்கிலீஷ்ல கமா இது வந்து யூஸ் அண்ட் ஈக்குவலன்ட் இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் மீனிங் என்னங்கிறது தான். ஓகே, ஸோ நம்ம இங்கிலீஷ்ல கமா சொல்லுவோம், எதுக்காக அதை நம்ம யூஸ் பண்றோம் தெரிஞ்சுக்கணும். எஸ், le point virgule. Le point virgule semicolon separate clause close related. Semicolon. இப்போ நம்ம செப்பரேட் கிளாसेस இப்போ நம்ம சொல்றோம் why this one like நம்ம இந்த சப் பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணனும் அப்படினா நம்ம இந்த இது போட்டுக்கலாம். ரைட்டா? சோ அதுதான். புவாங்கிறது பாயிண்ட், புவாங்கிறது டபுள் பாயிண்ட், டபுள் கோட். சோ புவாங்கிறது நம்ம ஃபுல் ஸ்டாப் ஒரே ஒரு டாட் வைக்கிறது, புவாங்கிறது ரெண்டு டாட் வைக்கிறது. சோ தட்ஸ் ஐடென்டிஃபை as introduce a list of explanation. யா, இப்போ நம்ம ஒரு டாபிக் எழுதுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் பொல்யூஷன்ஸ் பத்தி நம்ம எழுதுறோம் அப்படின்னா there are many types of pollutions, they are listed below அப்படின்னு சொல்லிட்டு இந்த செமிகோலன் இந்த கோலன் வச்சுட்டு we have to like ஒரு இது கொடுப்போம். இந்த பேர் என்ன சொல்லுவாங்களே, சினாப்சிஸ்ல அந்த பாயிண்ட் மாதிரி போடுவோம்ல, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன். அப்போ அந்த மேல அதுக்கு நம்ம இன்ட்ரோடியூஸ் லிஸ்ட் மெயின்டைன் பண்றப்போ நம்ம ஒரு கோலன் வச்சு நம்ம அதை போடுவோம். ஸோ மேபி அது ஒரு லிஸ்டா இருக்கலாம், இல்லை எக்ஸ்பிளனேஷன்ஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். எஸ், ஸோ தட் இஸ் கால் les deux points. Le plan d'interrogation. Le point d'interrogation. Le point d'interrogation is question mark, interrogation questions னு சொல்லுவாங்க. That is question கேக்குறது. Yes, that you know. For questions. Le plan d'exclamation. D'exclamation. Le point d'exclamation, that is exclamation mark, that you know it shows a strong emotion or comment பண்றது, emotions like வந்து ஸ்ட்ராங்கா சொல்றது, சர்ப்ரைஸ் ஆகறப்போ சொல்றது, இதெல்லாமே எக்ஸ்கிளமேஷன் மார்க்ஸ்ல வரும். எஸ். L'écoulement shows speech or quotation marks. எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டபுள் கொட்டேஷன் ஒன்று சொல்லுவோம் இல்லையா? Yes, ma'am. இப்போ ஐ சே ஹலோ டு மை ஃப்ரெண்ட்ஸ், இல்ல ஷண்மதி சேஸ் தட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஓப்பன் கொட்டேஷன் கொடுத்து நான் சார் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சார் ஷண்மதி செட் தட் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா அந்த மாதிரி சொன்னா நான் பாசிவ்ல கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஷண்மதி வாஸ் சேயிங் ஐ எம் நாட் அவைலபிள் ஃபார் டுமாரோஸ் கிளாஸ் அப்படின்னு நீங்க சொன்னதை அப்படியே போய் சொல்றேன். நான் எப்படின்னா அதுக்கு ஓப்பன் கொட்டேஷன் டபுள் அந்த க்ளோஸ் கொட்டேஷன்ஸ் கொடுப்போம். சொல்லாம ஷண்மதி செட் தட் ஷீ வில் நாட் கம் அவைலபிள் ஃபார் டுமாரோஸ் கிளாஸ் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கொட்டேஷன் ஓப்பன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்க சொன்னதை ஒருத்தவங்க கிட்ட நான் அப்படியே போய் சொல்றேன், இல்ல ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நான் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா க்ளோசிங் கொட்டேஷன், ஓப்பன் கொட்டேஷன் சொல்லலாம். அதை வந்து நம்ம இந்த டபுள் இது கமா மாதிரி மேல இது பண்ணுவோம், அந்த மாதிரி நம்ம போடுவோம். பட் இன் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு டேக் மாதிரி, ஓப்பன் டேக், க்ளோசிங் டேக் மாதிரி அவங்க டபுள் டேக்ஸ் போடுவாங்க. அதுதான் அவங்க வந்து கொட்டேஷன் மார்க்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்டட் நீங்க எங்க பார்த்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ்ல இங்கிலீஷ்ல, அதாவது இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி ஏதாவது சென்டென்சஸ் நீங்க பாக்குறீங்கன்னா அதுல கொட்டேஷன்ஸ் மார்க்ஸ் இருந்தது, டபுள் ஓப்பன் கொட்டேஷன், க்ளோஸ் கொட்டேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அது அப்படியே கொட்டேஷனை எழுதி வைக்க கூடாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த அந்த சிம்பிள் வந்து பயன்படுத்த மாட்டாங்க, அந்த பஞ்சுவேஷன் மார்க் they won't use. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா we have to put this dual more symbol. Okay, so yes. Okay, ma'am. அடுத்தது les parenthèses. les parentheses. இங்கிலீஷ்ல parentheses சொல்லுவாங்க. that is comma, sorry commaங்கற அந்த
இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுக்கு போடக்கூடிய இது. நம்ம ஏதோ ஒரு சொல்றோம் 9 AM பேட்ச். இப்போ நீங்க 9:30 பேட்ச்ல இருந்தீங்கன்னா ஈவினிங் 9:30 பேட்ச்ல எத்தனை பேர் மொத்தம் வந்தீங்க? சந்தானம் வந்தீங்க, சண்முகத்தி வந்தீங்க, வின்சென்ட் வந்தாங்க, வசந்த் வந்தாங்க. அப்போ நான் அதை பிராக்கெட்குள்ள போட்டு அவருக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ 9:30 to 10:30 பேட்ச்ங்கிறது ஒரு பேட்ச். அதுக்குள்ள எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? ஸோ ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட நேம் அதுல லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஆட்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். தட் இஸ் கால்ட் parenthesis. Yes. லே தைரோத் Thyroid வராது. Tiacht. Tiacht. Tiacht means it is dash. Used for emphasis or dialect. Dash அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யார்கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி. Yes. Tiacht. les points de suspension. Les points de suspension. That is ... அப்படியே வைக்கிறது. So it shows an unfinished thought or suspense. நம்ம இந்த தொடரும் அப்படின்லாம் சீரியல்ல போடுவாங்கல்ல, continuous will continue tomorrow. So அத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ellipsis. இந்த மாதிரி ... இருக்கிறது இங்கிலீஷ்ல வந்து ellipsis அப்படின்னு சொல்றாங்க. in French point de suspension. Okay. So இதெல்லாமே main thing that you have to know. These are the basic punctuation marks. Examples நான் add பண்ணிருக்கேன். So yes, you can. J'aime. You can read. Jamais le Jamais ne வாசிக்க கூடாது. You have to read jam. jam. Le chocolate. Chocolat. J'aime le chocolat. That is I like chocolate. So ஒரு போல் சவால ஒரு sentence முடிகிற இடத்துல we have to read le pois. That is j'aime le chocolat. I like chocolate. Jamais le chocolate. Jamais le chocolate. Jamais. Jam. Very good. Jamene போகக்கூடாது. ஈக்கு மேல ஆக்சென்ட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஏனே ஜெம் தான். Jam la chocolate, les bonbons et les fruits. Fruits. Yes. J'aime le chocolat, les bonbons et les fruits. So ஒரு pass. கமா வர இடத்துல we have to give one pass. J'aime le chocolat, les bonbons et les fruits. La brigio. So kama is brigio. Like chocolate, candies and fruits. Yes. Il a dit je viendrai demain. So il a dit, that is he said je viendrai demain. I will come tomorrow. So அவன் சொன்னது அப்படியே சொல்றாங்க இங்க. அப்ப அந்த இதுதான் அந்த கொட்டேஷன் மார்க். நான் சொன்னேன்ல அந்த நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்றது this open quotation close quotation. So இந்த கொட்டேஷன் நீங்க பாத்தீங்கன்னா பிரெஞ்ச்ல இப்படியே எழுதிர கூடாது. இந்த கொட்டேஷன் அப்படியே போட்ற கூடாது. You have to use this instead. You have to use this one. அவங்க இந்த சிம்பிள் இந்த பஞ்சுவேஷன் மார்க் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதுக்கு பதிலா அவங்க இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. That is called துர்புவாங். சாரி துர்புவாங்கிறது இது ஆக்சுவலி. இது வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் எனக்கே மறந்துச்சு. கியூல்மோ. Yes. துர்புவாங். Tu viens sourire? Interrogation. That is question mark. Tu viens ce soir? Are you coming tonight? சரி, ஓகே. இது இன்ஃபார்மலா இருக்கு. ஃபார்மலானா எப்படி இது பண்ணுவீங்க? Tu viens அப்படிங்கறத எப்படி ஃபார்மலா கேப்பீங்க? It is an informal. Yes, ce soir. Si Zoe. Sorry? Sorry ma'am. Active voice passive voice I'm sorry. Okay. Formal, informal. இது informal இல்லையா மேம்? Tu viensங்கிறது இன்ஃபார்மல் தானே? ஃபார்மலா எப்படி கேப்பீங்கன்னு நான் கேட்டேன். ஓகே மேம். Vous viens sourire? Vous venez. சப்ஜெக்ட் கன்னத்துல மாறணும்ல நம்ம சாரி இது வெர்போட கான்ஜுகேஷன் பண்ணா tu viensங்கிறது tuவோட கான்ஜுகேஷன். அப்ப vous வரும்போது viaவே வராது. via வந்து tuக்கு மட்டும் தான் வரும். அப்ப vous venez ce soir. நீங்க இன்னைக்கு நைட் வரீங்களா? நீங்க அந்த மாதிரி கேக்குது. நீ இன்னைக்கு வரியா? இன்னைக்கு நைட் வரியா அப்படின்னு கேக்குது. சோ அப்போ அது நம்ம பாத்துக்கணும். அதே மாதிரி நிறைய क्वेश्चन டாக்ஸ் இருக்கு. உங்களுக்கு எஸ்க்கு இருக்கு, கெஸ்க்கு இருக்கு, क्वेश्चंसே கேக்குற மாதிரி இருக்கு. சோ நிறைய क्वेश्चन டாக்ஸ் இருக்கு. क्वेश्चन டாக்ஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகே, அதுவுமே உங்களுக்கு கான்வர்சேஷன்ஸ்ல ஈஸியா இருக்கும். நீங்க யார்கிட்டயாவது क्वेश्चनिங் கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ்ல அப்படினா ஒரே மெத்தட் வச்சு இந்த கெல்லு கெஸ்க்கு எஸ்க்கு நிறைய இருக்கு क्वेश्चन டாக்ஸ். சோ அந்த மாதிரி என்னென்ன क्वेश्चनिங் டாக்ஸ்லாம் அவேலபிளா இருக்குங்கிற மாதிரி பார்த்து கூட நீங்க எடுத்து வெச்சுக்கலாம். டிஃபரெண்டா சேமா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, எஸ். இப்போ அந்த எக்ஸ்க்ளமேஷன். Full surprise.
quelle surprise. Quelle Surprise. surprise. What a surprise. Je ne sais pas quoi dire. Je sais pas quoi dire. இது என்னன்னா ஐ டோன்ட் நோ வாட் டு சே. எனக்கு என்ன சொல்றேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டு போறது. அது ஒரு முடிப்பும் இல்ல, அது ஒரு இதுவும் இல்ல. ஸோ எலிப்சிஸ் எஸ் தொடரும் போடுற மாதிரி. Je ne sais pas quoi dire. Yes, I don't know what to say. ஸோ இது ஐடென்டிஃபை நான் ஒரு 5 வேர்ட்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன பஞ்சுவேஷன்ஸ் மார்க் வருங்கிறத ஐ ஹேவ் டு ஐடென்டிஃபை அண்ட் ஒர்க். ஓகே. ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனால் இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்களாங்கிறது தெரியல, பட் சான்சஸ் இருக்கு. எஸ். ஸோ இப்போ ஒரு லிசனிங் பண்றீங்களா? ஓகே. Yes, first listening பண்ணிடுங்க, then we can go with reading and writing. Okay. Écrivez l'information demandée. Exercice 1. Vous écoutez une conversation. Lisez les questions. Écoutez le document, puis répondez. Salut Emma, qu'est-ce que tu fais ce week-end? Salut Jules, je vais au festival du film de voyage et d'aventure. Ah oui? C'est quoi exactement? Ça existe depuis 3 ans et c'est sur 3 jours. Il y a 14 films en compétition. On peut aussi rencontrer les réalisateurs et leur poser des questions. Ça a l'air sympa. Ça va être génial. En plus des films, juste à côté, il y aura aussi des expositions de photos et des concerts. Et tu voudrais voir quoi? En fait, j'ai pris un billet pour 4 films. Et j'espère avoir une place pour écouter des voyageurs qui viennent raconter leurs histoires autour du monde. Ça donne envie de voyager tout ça. Et pourquoi tu ne viendrais pas avec moi voir un film ou deux? Toi aussi, tu adores découvrir d'autres pays? Oui, mais rester enfermé dans une salle, ça me plaît moins. L'aventure, je préfère la vivre en vrai, moi. Ah, c'est dommage. J'aurais bien voulu que tu viennes avec moi. Vivre des aventures dans un fauteuil bien confortable. Tu vas faire quoi alors? On doit partir en excursion samedi. Et tu pars avec qui? Avec mes 2 cousins. Normalement, on campe samedi soir et on rentre dimanche. Et vous n'avez pas vérifié la météo? Apparemment, il va pleuvoir tout le week-end. Ne m'en parle pas. Si on annule l'excursion, qu'est-ce que je vais faire tout le week-end? Je serai obligée de rester chez moi. Tu te rends compte? Salut Emma, qu'est-ce que tu fais ce week-end? Salut Jules, je vais au festival du film de voyage et d'aventure. Ah oui? C'est quoi exactement? Ça existe depuis 3 ans et c'est sur 3 jours. Il y a 14 films en compétition. On peut aussi rencontrer les réalisateurs et leur poser des questions. Ça a l'air sympa. Ça va être génial. En plus des films, juste à côté, il y aura aussi des expositions de photos et des concerts. Et tu voudrais voir quoi? En fait, j'ai pris un billet pour 4 films. Et j'espère avoir une place pour écouter des voyageurs qui viennent raconter leurs histoires autour du monde. Ça donne envie de voyager tout ça. Et pourquoi tu ne viendrais pas avec moi voir un film ou deux? Toi aussi, tu adores découvrir d'autres pays? Oui, mais rester enfermé dans une salle, ça me plaît moins. L'aventure, je préfère la vivre en vrai, moi. Ah, c'est dommage. J'aurais bien voulu que tu viennes avec moi. Vivre des aventures dans un fauteuil bien confortable. Tu vas faire quoi alors? On doit partir en excursion samedi. Et tu pars avec qui? Avec mes 2 cousins. Normalement, on campe samedi soir et on rentre dimanche. Et vous n'avez pas vérifié la météo? Apparemment, il va pleuvoir tout le week-end. Ne m'en parle pas.
si on annule l'excursion, qu'est-ce que je vais faire tout le week-end? Je serai obligée de rester chez moi. Tu te rends compte? Exercice 2. Vous écoutez la radio. Lisez les questions. Écoutez le document, puis répondez. Chaque année, plus de 4 millions de cahiers de vacances sont vendus en France. Ce sont des livres d'exercices amusants que les parents achètent à leurs enfants au moment des vacances d'été, pour qu'ils n'oublient pas tout ce qu'ils ont appris à l'école. Et bien souvent, les enfants ne sont pas très enthousiastes à l'idée de travailler pendant les vacances. So I can just use ChatGPT, right? Why do I have to attend your workshop? See, that's the biggest misconception that Ils ont déjà travaillé pendant 10 mois, alors quand on leur demande, ils disent qu'ils peuvent quand même bien avoir 2 mois de repos. Alors qui a eu l'idée de prolonger l'école? Pour en parler, nous recevons Isabelle Magnard, la directrice des éditions Magnard et petite fille de Roger Magnard, l'inventeur des cahiers de vacances. Alors en fait, quand il était tout jeune, mon grand-père travaillait dans une librairie papeterie où il s'occupait des commandes. Et puis un jour, il a eu l'idée de faire un cahier qui pourrait se vendre en dehors de la période scolaire, en particulier durant les vacances d'été. C'est pourquoi, avec un ami professeur, ils ont créé les premiers cahiers proposant aux enfants des activités sur le thème des vacances, mais en relation avec le programme scolaire à réviser. Alors quand le tout premier cahier de vacances est vendu en 1936, les éditions Magnard et les parents appliquent la politique de la récompense. Expliquez-nous, Isabelle Magnard. Oui, en effet. Il y avait de très belles choses à gagner pour ceux qui avaient réussi à faire tous les exercices. Ça motivait beaucoup les enfants. Il y avait par exemple des bicyclettes. Dans les années 60, il y a même eu à certains moments des télévisions à gagner. Dans les années 80, période où l'importance des bonnes notes à l'école devient plus forte, les parents se mettent à acheter de plus en plus de cahiers de vacances. Les prix et les bicyclettes sont remplacés par le stress des devoirs à faire. Alors, pour protester, plus de la moitié des enfants ne finissent jamais leur cahier de vacances. Chaque année, plus de 4 millions de cahiers de vacances sont vendus en France. Ce sont des livres d'exercices amusants que les parents achètent à leurs enfants au moment des vacances d'été, pour qu'ils n'oublient pas tout ce qu'ils ont appris à l'école. Et bien souvent, les enfants ne sont pas très enthousiastes à l'idée de travailler pendant les vacances. Ils ont déjà travaillé pendant 10 mois, alors quand on leur demande, ils disent qu'ils peuvent quand même bien avoir 2 mois de repos. Alors qui a eu l'idée de prolonger l'école? Pour en parler, nous recevons Isabelle Magnard, la directrice des éditions Magnard et petite fille de Roger Magnard, l'inventeur des cahiers de vacances. Alors en fait, quand il était tout jeune, mon grand-père travaillait dans une librairie papeterie où il s'occupait des commandes. Et puis un jour, il a eu l'idée de faire un cahier qui pourrait se vendre en dehors de la période scolaire, en particulier durant les vacances d'été. C'est pourquoi, avec un ami professeur, ils ont créé les premiers cahiers proposant aux enfants des activités sur le thème des vacances,
mais en relation avec le programme scolaire à réviser. Alors, quand le tout premier cahier de vacances est vendu en 1936, les éditions Magnard et les parents appliquent la politique de la récompense. Expliquez-nous, Isabelle Magnard. Oui, en effet. Il y avait de très belles choses à gagner pour ceux qui avaient réussi à faire tous les exercices. Ça motivait beaucoup les enfants. Il y avait par exemple des bicyclettes. Dans les années 60, il y a même eu à certains moments des télévisions à gagner. Dans les années 80, période où l'importance des bonnes notes à l'école devient plus forte, les parents se mettent à acheter de plus en plus de cahiers de vacances. Les prix et les bicyclettes sont remplacés par le stress des devoirs à faire. Alors, pour protester, plus de la moitié des enfants ne finissent jamais leur cahier de vacances. Exercice 3. Vous écoutez la radio. Lisez les questions. Écoutez le document, puis répondez. Une découverte qui fait peur ce matin, la découverte inattendue d'une île de plastique au large de la Corse. Un mélange de bouteilles et de boîtes de plusieurs dizaines de kilomètres de long. Cette information vous surprend peut-être, vous qui écoutez la radio. C'est en tout cas le thème de votre chronique du jour, Virginie Legui. Oui, cette île découverte récemment est composée de milliers de tonnes de plastique qui se sont accumulées avec les courants d'eau de mer. Ces déchets, ce sont nos poubelles de tous les jours. Des bouteilles, des boîtes, des sacs qui se promènent dans la mer. D'après les spécialistes, ces plastiques finissent dans la nature et la polluent gravement. On en retrouve sur les plages en Corse et dans les estomacs des poissons et des animaux marins. C'est peut-être alors l'occasion pour vous de participer à un exercice. L'idée, Virginie, c'est d'essayer de ne pas utiliser de plastique pendant 2 semaines. Oui, en effet, l'association Zéro Plastique, à l'origine de cette initiative, organise un exercice. Proposer aux consommateurs de ne plus utiliser de plastique pendant 15 jours. Vous vous inscrivez sur Internet et vous recevez par mail une liste d'instructions à appliquer dans votre vie quotidienne. Par exemple, ce matin, sur votre lieu de travail, vous buvez votre café dans une tasse qui se lave. Vous buvez de l'eau dans une bouteille en métal. Moins connu, utilisez du savon solide à la place du savon liquide vendu dans une bouteille en plastique. C'est un exercice difficile, même si ça ne coûte rien et que ces petits gestes sont rapides à faire. Mais il faut être prêt à changer ses habitudes. Et ça, ce n'est pas toujours évident. L'année dernière, 80 000 personnes en France ont participé à cet exercice. L'intérêt de cette expérience, c'est surtout qu'elle fait prendre conscience de la présence permanente du plastique dans nos vies. L'idée est lancée à ceux qui nous écoutent. Merci beaucoup, Virginie. Une découverte qui fait peur ce matin, la découverte inattendue d'une île de plastique au large de la Corse. Un mélange de bouteilles et de boîtes de plusieurs dizaines de kilomètres de long. Cette information vous surprend peut-être, vous qui écoutez la radio. C'est en tout cas le thème de votre chronique du jour, Virginie Legui. Oui, cette île découverte récemment est composée de milliers de tonnes de plastique qui se sont accumulées avec les courants d'eau de mer. Ces déchets, ce sont nos poubelles de tous les jours. Des bouteilles, des boîtes, des sacs qui se promènent dans la mer. D'après les spécialistes, ces plastiques finissent dans la nature et la polluent gravement.
On en retrouve sur les plages en Corse et dans les estomacs des poissons et des animaux marins. C'est peut-être alors l'occasion pour vous de participer à un exercice. L'idée, Virginie, c'est d'essayer de ne pas utiliser de plastique pendant 2 semaines. Oui, en effet, l'association Zéro Plastique, à l'origine de cette initiative, organise un exercice. Proposez aux consommateurs de ne plus utiliser de plastique pendant 15 jours. Vous vous inscrivez sur Internet et vous recevez par mail une liste d'instructions à appliquer dans votre vie quotidienne. Par exemple, ce matin, sur votre lieu de travail, vous buvez votre café dans une tasse qui se lave. Vous buvez de l'eau dans une bouteille en métal. Moins connu, utilisez du savon solide à la place du savon liquide vendu dans une bouteille en plastique. C'est un exercice difficile, même si ça ne coûte rien et que ces petits gestes sont rapides à faire. Mais il faut être prêt à changer ses habitudes. Et ça, ce n'est pas toujours évident. L'année dernière, 80 000 personnes en France ont participé à cet exercice. L'intérêt de cette expérience, c'est surtout qu'elle fait prendre conscience de la présence permanente du plastique dans nos vies. L'idée est lancée à ceux qui nous écoutent. Merci beaucoup, Virginie. L'épreuve de compréhension de l'oral est terminée. Transcription and response, like transcriptions நீங்க வீட்ல படிச்சு பாருங்க. Okay, so என்னென்ன words நான் corrections பண்ணுங்க. First exercise la 5 ma'am. First exercise 5 ஆ? Yes ma'am. Okay, ஒண்ணு தான் தப்போ? Yes ma'am, second one. Okay, not an issue. Second one தான்? Three ma'am. 3 ஆ? 3 தான் correct. Okay, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Exercise 3ல Five ma'am. 5. Okay, super. Okay, no problem. Okay, no problem. Okay, நான் அதை சென்ட் பண்றேன். ஜஸ்ட் வந்து எனக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு. Okay ma'am. Yes, okay. ஸோ வேற இது லிசனிங் எப்படி லைக் இப்போ எந்த இம்ப்ரூவ் பண்ணீங்க லைக் பார்த்து? Yes ma'am. சில ஆப்ஸ்லாம் பார்த்து கேட்டுட்டு இருந்தேன். ஆர்ட்ஸா? ஆப்ல டியூலிங் அது. ஓ ஆப். ஓகே. பரவாயில்ல. நான் A2க்கு நீங்க B1ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. பட் இன்னும் இது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு B1ல இந்த மாதிரி இருக்கும். ஆனா ஆமா, நீங்க TCF TFல 1 வேர்ட்ஸ் தான் எல்லாமே. பட் நான் என்ன சொல்றேன்னா, கல்ஃப் சைட்ல வந்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் 2-3 எக்ஸசைசஸ் எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் போக போக அவங்க லிசன் பண்றது கேட்டு நம்ம சென்டென்ஸ் எழுதுற மாதிரி டைம் ஒதுக்குவாங்க. ஐ மீன் அதே டைமிங் தான், பட் நம்ம சென்டென்ஸா எழுதணும், MCQs மாதிரி இல்லாம. அந்த மாதிரி ஒரு 2-3, அதாவது இப்போ ஒரு 7 கொஸ்டின் இருக்குன்னா 2 கொஸ்டின் சென்டென்ஸ் எழுதுற மாதிரியும், மீதி இருக்க 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் MCQs மாதிரி இருக்கும். அதெல்லாம் டெல்ஃப்ல. ஆனா TCFல எல்லாமே MCQs தான். ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க இது பண்ணிடுறாங்க. ஓகே, TFல அப்படி இருக்காது. ஓகே, எஸ். ஓகே, ஸோ இப்போ நாளைக்கு வரும்போது நம்ம இந்த 2ஐயும் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி லைக் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த 2ஐயுமே நம்ம இன்னைக்கு வெக்காபுலரிஸ் படிக்கல. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 தான் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம செகண்ட் யூனிட்டோட ரீடிங்கை நாளைக்கு முடிச்சிடலாம். ஓகே.
ஓகே அண்ட் ஆல்சோ ரைட்டிங்க்கு டைம் இருந்ததுனாலும் ரைட்டிங்கே முடிச்சிடலாம். ஓகே ஷண்முகி, தென் மெர்சி. மெர்சி மேம்.